தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் அம்மன் வழிபாடு என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது சமயபுரம் மாரியம்மன் கோவில். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக, நோய் தீர்க்கும் சக்தியாக இன்றும் உயிரோடு வாழும் ஒரு தெய்வ அனுபவம். திருச்சி மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த புனித இடம் பழங்காலத்தில் கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. சுமார் 12ஆம் முதல் 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த அம்மன் வழிபாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு விஜயநகர பேரரசர்கள் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினர். ஒரு பழமையான நம்பிக்கையின்படி ஸ்ரீரங்கம் நோக்கி எடுத்துச் செல்லப்பட்ட மாரியம்மன் சிலை இந்த இடத்தில் தானாகவே நிலைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில்தான் அம்மன் இருக்க விரும்புகிறாள் என்று கருதி இங்கேயே இந்த புனித கோவில் கட்டப்பட்டது. மாரியம்மன் நோய் தீர்க்கும் தெய்வம். சின்னம்மை, பெரியம்மை, காய்ச்சல், தோல் நோய்கள் இவையால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனை நம்பி இந்த கோவிலுக்கு வந்ததாகவும் நலம் பெற்றதாகவும் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். அதனால்தான் இன்றும் நோய் தீர வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் சமயபுரம் நோக்கி வருகிறார்கள். இந்த கோவிலின் மிக முக்கியமான அடையாளம் நேர்த்திக்கடன் வழிபாடு. மாவிளக்கு ஏற்றுதல், மஞ்சள் அரைத்தல், கூழூத்துதல், முடிகாணிக்கை, பொங்கல் நிவேதனம். மனதிலுள்ள பாரம் இறங்கிய பிறகே இந்த நேர்த்திக்கடன்கள் செய்யப்படுகின்றன என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆடி மாதம் வந்தாலே சமயபுரம் ஒரு தெய்வ நகரமாக மாறிவிடும். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அம்மாவாசை இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசிப்பார்கள். ஒருமுறை அம்மனை பார்த்தாலே மனசு லேசாகி கண்கள் தானாகவே நனையுது என்று பலர் சொல்கிறார்கள். சமயபுரம் மாரியம்மன் நமக்கு சொல்லும் ஒரே ஒரு முக்கியமான உண்மை: நம்பிக்கையோடு வந்தால் வெறும் கை போக மாட்டீர்கள். அறிவியல் வளர்ந்த இந்த நவீன காலத்திலும் இந்த கோவில் ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஒரு ஆன்மீக மையமாகவே இன்றும் திகழ்கிறது. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் இன்றும் ஒரு தாய் போல தன் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறாள். இது ஒரு கோவில் அல்ல, நம்பிக்கையின் உறைவிடம், அம்மாவின் அருள் நிறைந்த இல்லம். ஜெய் சமயபுரம் மாரியம்மா. மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.